ஹிஸ்ட்ரி கல்ச்சர் சம்மந்தமான இன்னொரு விஷயம் நம்ம அதுவும் எஸ்பெஷலாக தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த யூனிட் 6லேருந்து தமிழ் கல்ச்சரை பற்றிலாம் கொஷின்ஸ் கேட்டே இருப்பாங்க. அதை பற்றின சில டேட்டாஸை இப்போ பார்க்கலாம். கல்ச்சரலான ஒரு விஷயங்கள் ஓகேங்களா. ஸோ மலைக்கூத்து அப்படின்னு சொல்கிறாங்க. மலைக்கூத்துன்னு சொல்லிட்டப்பவே தெரிஞ்சு அதில் மலைன்னு வந்துருச்சு. அப்போ அது வந்து ஹில்ஸ் ஏரியாவில் தான் கொண்டாடுவாங்க. இன்கேஸ் ஆப்ஷனில் வந்து மலை இல்லாத ஏதோ ஒரு ரீஜன் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ சிம்பிளாக இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா எலிமினேட் பண்ணிடலாம். ஃபார்ம் ஆஃப் தெருக்கூத்து. தெருக்கூத்துனா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம நிறைய பார்த்துருப்போம் ரியல் லைஃப்லேயே. அதை யார் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா மலையாளி ட்ரைப்ஸ், நாட் தமிழ் ஓகேங்களா. அடுத்தது அவங்க எங்கெங்கே நடக்குதுன்னா தர்மபுரி, ஜவ்வாது, ஏலகிரி ஹில்ஸ் இந்த இடத்துல இருக்கிற இடத்துல தான் இந்த தெருக்கூத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மலைக்கூத்துன்றது ரொம்ப அதிகமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த கூத்து அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து எங்கே இருந்து எப்படி ப்ராக்டிஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபாரதா மற்றும் புராணங்கள்ல இருந்து தான் இது வந்து ப்ராக்டிஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு ஓகேங்களா. அடுத்தது புரித்தான் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே ஃபேமஸாக இருக்குது அப்படின்னா கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் இங்கே இருக்கிற ஸ்டைலெல்லாம் தான் வந்து இந்த புரித்தான் ஸ்டைல் வந்து ஃபேமஸாக இருக்குது. அடுத்தது தேர்க்கத்திய பாணி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா சவுத்தில் இருக்குது. அதே மாதிரியே இதே மாதிரி இருக்கிறது வடக்கத்திய பாணி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது ஓகேங்களா. அது வந்து நார்த்தில் செலிப்ரேட் பண்ணுறது, இது நம்ம சவுத்தில் செலிப்ரேட் பண்ணுறது. இது எக்ஸாக்டாக ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது காஞ்சிபுரம் அண்டு செங்கல்பட்டில் தான் ஓகேங்களா. அடுத்தது வன்னிய புராணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இந்த வன்னிய புராணம்ன்றது ஆக்சுவலி இது யார் வேணாலும் செலிப்ரேட் பண்ணலாம். ஆனால் எஸ்பெஷலாக இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருவண்ணாமலையில் வந்து ஒன்லி 1 இயர்ஸ் மட்டும் தான் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அப்படியே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவும் பண்ணுறாங்க. மற்ற இடத்துல எல்லாம் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே கிடையாது. இதை யார் வேணாலுமே பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கல்ச்சரலான டிஃப்ரென்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுவும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கல்ச்சரல் டேட்டாஸ்லாம் நோட் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக கொஷின்ஸ் ரெஃப்ளெக்ட் ஆகும் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிறது. தேங்க்யூ.